சிவாய. ஓம் நம சிவாய. சாத்திரங்கள் ஓதுகின்ற சட்டநாத பட்டரே, வேர்த்து இறைப்பு வந்தபோது வேதம் வந்து உதவுமோ? மாத்திரை போத்தும் முளே மறித்து தொக்க வல்லிரே, சாத்திரப்பை நோய்கள் ஏது சக்தி முத்தி சித்தியே. ஓம் நமச்சிவாய. சாத்திரங்கள் ஊதுகின்ற சட்டநாத பட்டரே, சாத்திரங்களையும் வேதங்களையும் படித்து ஓதிக்கொண்டிருக்கின்ற பண்டிதர்களே, அல்லது அதில் மிக புலமை வாய்ந்த வேதநாத பட்டரே, சட்டநாத பட்டரே, வேர்த்து இறைப்பு வந்த போது வேதம் வந்து உதவுமோ? மரணம் நெருங்கி உடல் வீர்த்து மூச்சிரைத்து உயிருக்கு போராடும் தருணத்தில் நீங்கள் படித்த வேதம் உங்களை காத்திடுமா? அது காப்பாற்றாதேன. வேதம் வந்து ஒரு நாளைக்கு காப்பாற்றாது. மாத்திரை போதும், மாத்திரை போதும் உள்ளே மறித்து தொக்க வல்லீரேல். ஒரு மாத்திரை, இங்க வந்து மாத்திரை என்றது மருந்து இல்லை, ஒரு மாத்திரை என்ற ஒரு நேரத்தை சொல்லுற. மாத்திரை சிறிய நேரமாவது உள்ளே மறித்து தொக்க வல்லீரேல். ஒரு சிறிய மாத்திரை நேரமாவது உள்ளே இருக்கும் ஆன்மாவை திரும்பி பார்த்து தன்னிலை அறிந்துணர்வீர்களானால் சாத்திரப்பை நோய்கள் ஏது சக்தி முத்தி சித்தியே. அது என்ன சொல்றார்? உங்களுக்கு பிறவி பிணியாகிய இந்த சாத்திரப்பை என்ன? இந்த உணவு சோறுகளை உண்டு அதனாலே வளர்ந்துவிட்ட இந்த உடல், அதிலே ஒரு நோய்களும் வராதாம். ஏன்? நாங்கள் நோய்களுமே ஒன்றும் வராது. சிவனை அடையும் முத்தியும் சக்தியும் சித்தியும் நிச்சயம் கிடைக்கும் என்று சொல்கின்றார். அதாவது என்ன சொல்கின்றார் என்றால், புத்தக அறிவியோட தன்னுணர்வு, செல்ஃப் ரியலைசேஷன் மற்றும் அகத்துவம், இன்டர்னல் மெடிடேஷன் முக்கியமானது என்பதை சிவாக்கியர் இங்க சொல்ற. அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த வேதங்களையும் அதுகளை மோதிக்கொண்டிருக்காம உங்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த இறைவனை, உங்கள் ஆன்மாவை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அது மற்றது மெடிடேஷன் செய்யணும், தியானமும் செய்யணும். அட்லீஸ்ட் ஒரு சிறு நேரமாவது. மாத்திரை போதும் உள்ளே அறிந்து தொக்க வல்லீர். மாத்திரை என்றால் அளவு, மாத்திரை என்றால் வெகு சிறிய அளவு. ஒரு சிறிய நேரமாவது தியானத்திலிருந்து இறைவனை அறிந்திடுங்கள் என்று சிவஞான சித்தியர் சொல்லுகின்றார். ஓம் நமச்சிவாய. நன்றி, வணக்கம்.